இன்சைட் டைமினருக்கு வணக்கம். நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் இகை கோ தனசேகர் வந்துள்ளார். அவர் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. மிகப்பெரிய பரபரப்பு போயிட்டுருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஆட்சிந்து இறக்கியே இருவோம்னு சொல்லி டிவிகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் மீட்டிங் போட்டு திராவிட ஆட்சியும் ஸ்டாலினையும் பற்றி மிகப்பெரிய ஒரு குற்றங்கள் சுமத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ மெயினாக அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 4 நாள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்களுக்கு இந்த மது போதையினால் பெண்களை கற்பழிக்கிறது, 12 வயசு ஸ்கூல் குழந்தைகள் போன இருந்துட்டு சொல்லி மிகப்பெரிய ஒரு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. அதை எதிர்கொண்டு எப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2026 தேர்தல் வெற்றி பெறும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மக்களுக்கு கருத்து தெரிவிக்கும். சார், 2026 பொது தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமான ஒரு அம்சம். அதை மனசில் முதல்ல வச்சுங்க. எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி 200 தொகுதி ஈஸியாக வெல்வோம். இன்னும் கேட்டாக்கா 215 தொகுதி நாங்கள் வச்சு ஜெயிக்கிறதுக்கான வெற்றி பெறுவதற்கான அத்தனை அம்சங்களும் கரெக்டாக இருக்குது. மக்கள் தெளிவான சிந்தனையோடு இருக்காங்க. தேர்தல் நெருங்க நெருங்க என்னென்ன பழி சுமத்த முடியுமோ அத்தனையும் சுமத்தி ஏதாவது ஒரு களங்கம் கற்பிக்கிறதுக்கு தான் எதிர்கட்சியோட வேலையை தவிர இந்த திமுக கவர்மெண்ட் அரசாங்கம் நல்லது செய்திருக்குதுன்னு எந்த எதிர்கட்சிக்காரன் ஒத்துப்பான்? இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா விஜய் இருக்கிறாருன்னு. விஜய் சொல்கிற மாதிரி கூற்று பார்த்தீங்கன்னா குற்ற ஆவணங்கள்னு சொல்லி டீட்டெயில் எடுத்தீங்கன்னா அதிமுக ஆண்ட 10 ஆண்டு காலத்திலையும் திமுக ஆண்ட இந்த 5 ஆண்டு காலத்திலையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயமாலாம் ஒன்றும் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குது. நாங்கள் அதை மறுக்கலை. யார் செய்தாலும் குற்றம் தான். அவனுக்கான தண்டனை பெற்று வாங்கி தருவதற்கு, சட்டத்தின் மூலம் நிறுத்துவதற்கு அரசாங்கம் அத்தனை வேலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அவன் குற்றம் பண்ணுறான்னு சொல்லிட்டு கை கட்டிக்கிட்டு பெண்களுக்கு எதிரான குற்றம்னு சொல்லிட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கை கட்டிட்டு இருக்கிற அரசாங்கம் அப்படி இல்லை. எங்கள் தலைவர் அந்த மாதிரி இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதுன்னா அது பூதாகரமாக பேசி எல்லாம் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மணிப்பூர், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பைக்கில் போக முடியல. போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி பிடிச்சி இருக்கிறானுங்க பெண்களை. இந்த மாதிரியான அநியாயங்கள்லாம் இங்கே எதுவுமே நடக்கலை. சட்டத்தின் ஆட்சி இங்கே நடக்குது. சட்டத்தின் மாண்பு காப்பாற்றப்படுகிறது. எங்கள் தலைவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் போற்றுகிற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. வரவன் போறவனுக்கெல்லாம் வைத்திய செல்லை எதையாவது சொல்லிக்கிட்டு அலைவான். ஐயோ, இந்த 2026 நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்மளால வெற்றி பெற முடியாது, வர முடியாதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில இருக்கிற கூட்டு சதியாளர்கள் செய்யற அயோக்கியதானம் தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு. அதை முதல்ல நீங்க உங்க அரசு, அதாவது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ நடந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னா நீங்க அப்படியே அமைக்கிறீங்க. இதே இந்த டிவிகே கூட்டத்தில் நடந்தால் உடனே அமைச்சர் போறீங்க, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போறாரு, இது போறாரு. இப்போ அந்த பெண்ணுக்கு ஏன் போகல? இப்போ பார்த்தீங்கன்னா +2 படித்த பெண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு காலைக்கடன் கடைக்கு போன பெண்ணை கற்பழிச்சு கொண்டு போட்டாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு ஸ்பாட்டுக்கு போகிறதில்ல. உங்களுக்கு ஆதாயம் அப்படின்னா நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகிறீங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார், எல்லா குடிமக்களும் ஒரே பார்வையில பாக்குற இயக்கம் திமுக. அப்ப நீங்க அங்க நின்றுக்கணும்ல, யாராவது அமைச்சரா யாராவது நின்றுக்கணும்ல. எல்லா குடிமக்களும் எல்லாருக்குமே ஒரே நிலைமையில பார்க்கிற பார்வை தான் திமுகவினுடைய பார்வை, எங்க தளபதியினுடைய பார்வை. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. தேர்தல் நேரம், கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதி பங்கீடு விஷயங்கள், மற்ற சமாச்சாரங்கள், தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு சூழல், இவ்வளோ வேலை பலுவிலையும் அதை பார்த்துக்கிட்டுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதுக்காக வேண்டி அங்கே யாரையும் போக ஒன்றெல்லாம் இல்லை. அங்கே சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளர், அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் போய் பார்த்துக்கிட்டு ஆறுதல் சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. திமுகவினுடைய முதன்மை அமைச்சராக இருக்கிற தளபதி தான் போகணும், அவர் தான் போய் பார்க்கணும் நிலைமை இல்லை. நாங்கள் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் போய் பார்க்குறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க, தேவையான உதவிகளை சலுகைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது நிதர்சனமான உண்மை. யாரும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கல சார், அது புரிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்காரு, திமுகவுக்கு கேடு காலம் வந்துருச்சு, 27 கட்சி கூட்டணி சேர்த்து பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நாஞ்சில் சம்பத்துக்கு என்ன சொல்றதுன்னு தெரில. எனக்கு அசிங்கமாக வாயில் வந்துடும். ஒரு கட்சி பாக்கி இல்லை.
அத்தனை கட்சிக்கும் போயிட்டு வந்த ஆள் அந்த ஆள், புரியுதுங்களா? அவர் பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஆசை அவங்களுக்கு யாரை விட்டது? புதுசாக ஒருத்தன் கிடைச்சிருக்கான், அவன் தோளில் ஏறி சவாரி செய்யறதுக்கு விஜய் கூட போனார். அவங்ககிட்ட ஆதாயம் தேடணும்னு சொன்ன திமுகவை வந்து குற்றம் சொல்லி தானே பேசணும். அது பேசினா தானே அவனுக்கு அங்கே ஆதாயம் கிடைக்கும். அதை மாதிரி சொல்றவன் தானே. அவன் பேச்செல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க சார், அதுக்கெல்லாம் முக்கியத்துவம்லாம் கொடுக்கல. இப்போ வந்து முதலமைச்சர் சொல்றாரு உங்க கனவு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஆமாம், கனவு சொல்லுங்கன்னா முழுக்க முழுக்க சொல்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ல கனவு அப்படின்னா போதை இல்லாத தமிழகம், மது இல்லாத தமிழகம் அப்படின்னு மிகப்பெரிய கனவு வாங்குறாங்க. அந்த கனவு நிறைவேற்றுவார் அவரு. சார், தலைவர் சொன்ன விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நாதாரி நாய்ங்க ஒரு குடிகாரன் சரக்கு சண்முகம் பேசுகிற வார்த்தையெல்லாம் வச்சு நீங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. குழந்தைங்க படிப்பு, எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்கார், கல்விக்கும் மருத்துவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு மருத்துவத்துறையை வந்து மேலை நாடுகள் போற்றுகிற அளவுக்கு இன்னைக்கு மருத்துவத்துறை இருக்கு. ஐநா மன்றம் பாராட்டுகிற அளவுக்கு மருத்துவத்துறை இருக்கு. இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு உயர்ந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி கல்வித்துறையிலையும் தமிழ்நாடு இன்றைக்கு முதன்மை மாநிலமாக விளங்கி கொண்டு இருக்கிறது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை காட்டிலும் கல்வித்தரத்தில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது. இதை ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எங்க தலைவர் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். அது முதல்ல மனசுல பதிவு. அதனால மாணவ செல்வங்களுக்கு எப்படி அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள், நாளை உலகம் உங்கள் கையில் இருக்குதுன்னு பெருசாக கனவு காணுங்கள்னு விஞ்ஞானி முன்னாள் மேதகு நம்மளுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாரோ, அதை மனசுல வச்சுதான் கனவு காணுங்கள், உங்க கனவை சொல்லுங்கள்னு சொல்லி எங்க தளபதி மாணவ செல்வங்க கிட்ட சொன்னார். நான் வந்து மேல படிப்புக்கு வரணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், மற்ற நாடுகளுக்கு போய் நான் பணியாற்றணும், அதிகமாக சம்பளம் ஆகணும்னு ஒரு சிலருக்கு அந்த கனவு இருக்குமே, அதை சொல்லுங்க. நான் முதல்வன் திட்டம் இருக்கு, அது வழியா இன்னைக்கு 60 பேர் யூபிசிஎஸ்ல பாஸ் பண்ணாங்க. அதில் 56 பேர் நான் முதல்வன் திட்டத்துல படிச்ச குழந்தைங்க சார். அதை புரிஞ்சுக்கங்க. அதை வச்சு கேளுங்க, அதை காரணம் காட்டி உங்களுடைய கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை புரிஞ்சிக்காத தற்கூரி நாதாரி நாய்ங்க அதுக்கு ஒரு குற்றம் சொல்லி இதை மாதிரி தப்பா பேசினா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா உங்க சூழ்நிலைக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னா போதையினால வந்து நீங்க சொல்ற மாணவ செல்வம் ஸ்கூல்ல கஞ்சா கிடைக்குங்கிறாங்க. மிகப்பெரிய அந்த சின்ன பசங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா குடிச்சிட்டு ரோட்ல வந்து ரவுடித்தனம் பண்றாங்க. அதை கட்டுப்படுத்துற ஒரு சில பேர் கனவு வாங்கல. பாருங்க, சட்டம் வந்து எல்லா வழியிலையும் பயன்படுத்தி சட்டத்தின் முன்னால இன்னைக்கு போதை கலாச்சாரம் பெருகிறதுக்கு யார் காரணம்? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் பிடிக்காத வட மாநிலத்தை சார்ந்த பாஜக காரங்களுக்கு செய்யற சூழ்ச்சி சார் இது. இன்னைக்கு இந்த நாட்டை சீரழிக்கணும்னு சொல்லிட்டு கஞ்சா எடுத்துட்டு வந்து தாராளமா பழக்கப்பட்டது யாருங்க? குஜராத் துறைமுகத்துல வந்து சொந்தமான குஜராத்ல இருக்கிற துறைமுகத்து வழியா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல விநியோகம் பண்ணி சீரழிக்கிறதுக்குன்னு பண்றான் சார். ஆமா, கஞ்சா விஷயத்துல வந்து நீங்க தான் முடிச்சீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் பிடிச்சாங்க. வந்து சட்ட ஒழுங்கு கையில தான் இருக்குது. ஆமா, காவல்துறை உங்க கையில தான் இருக்குது. அதுதான் நீங்க குஜராத் குடிப்படுறவ அத்தனை பேரும் வட மாநிலத்தை சார்ந்தவனா தான் சார் இருக்கா. பிடிக்கல கிடையாது. ஏன் பிடிக்கல? நீங்க சொல்றீங்க அடிக்கடி வந்து 5 கிலோ 10 கிலோ. நீங்க சொல்ற சென்னையில வந்து வட மாநிலம் வந்து கஞ்சா விக்கிறானா? கஞ்சா விக்கிறவன்லாம் விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணவன்லாம் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள். சட்ட ஒழுங்கு கையில நீங்க தான். சட்ட ஒழுங்கு இருக்கிறதுனாலதான் பிடிபட்டு அவங்கள விசாரணையில வரும்போது தானே சார் இதெல்லாம் தெரியுது. இது தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இப்ப நான் சொல்றேன்னு எதை வச்சு சொல்றேன்? காவல்துறையினுடைய விசாரணையில நீ யாரு எங்க இருந்து வந்தேன்னு கேட்கும் போது அவன் சொல்ற கருத்துக்களை அவன் சொல்ற செய்திகளை கேட்டுதான் நான் சொல்றேன். இத பத்திரிகையில வர செய்தி தானே இது. தமிழ்நாட்டுல அவனா கஞ்சா வித்தான இருக்கா? ஒன்னும் இல்ல, உத்தரப்பிரதேசத்துல அப்படின்னு ஒரு செடியை உற்பத்தி பண்ணி ஏக்கர் கணக்குல பயிர் செய்யலாம்னு சொல்லி செய்தி வந்து தமிழ்நாட்டு பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டு ஆட்சி நீங்க பாருங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டை சொல்லணும். தமிழ்நாட்டு இந்த பணம் போடுறீங்க, பசு பிரியா கொடுக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்குது. அப்ப நீ குறைமிட்டா அவங்க சொல்றீங்க சார். இருக்குதுல தானே சொல்றோம். சொல்றோம்
அவன் செய்யற தப்ப சொல்றான். சார் அவனுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்ல. தமிழ்நாட்டுல வந்து சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டு பாருங்க, போதைப் பொருள் வறுத்து வட மாநிலங்கள் வழியா இங்க தள்ளுறான், இங்க குடுக்குறான். டாஸ்மாக் சரக்கு வட மாநிலம் வருது. டாஸ்மார்க் சரக்கு பாருங்க, அந்த கடைகள் வந்து இங்க இருக்குது, போது வருது. நீங்க சொன்னது கஞ்சா பத்தின மற்ற எல்லாம் போதான். போதை வந்து எம்ஜிஆர் எடுத்துன்னு வந்தாரு, நாங்களா எடுத்துன்னு வந்தோம். சரி சார், எம்ஜிஆர் பாருங்க சாராய கடை எடுத்துன்னு வந்தது யாரு கொண்டாந்தது? சார் நீங்க தான் நல்லவரு வல்லவரு, நிறுத்த வேண்டியதானே சார். 500 தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி 500 கடை மூடிட்டோம். மூடிட்டு இருக்கிற இதுதான் போயிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க வந்து எல்லா இடத்துலயும் மது விலக்கு இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இல்லன்ற மாதிரி பேசுறீங்க. பக்கத்துல ஆந்திராவில இல்லையா, கர்நாடகாவில இல்லையா, இல்ல பக்கத்துல பாஜக பாருங்க. நீங்க சொல்றதுனால சொல்றேன் சார், மத்த எல்லா மாநிலத்திலும் மூட சொல்லுங்க சார், நாங்களும் சுத்தமா சொல்றேன். நீங்க தானே கனவு காண்பிச்சு உங்களை பார்த்து எல்லாம் திருந்துறாங்க. நீங்க எடுத்தீங்கன்னா எடுத்துறாங்க. நீங்க தான் எல்லாம் கொடுக்கற பார்த்து இந்தியாவுக்கு உலகமே உங்களை பார்த்து நீங்க சொல்லணும்டா. நான் என்ன கேக்குறேன், பக்கத்துல இருக்கிற பாஜக கூட்டணி கட்சியில் இருக்கிற திராவிட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 40 வருஷம் திராவிட கட்சியில் 5 லட்சம் ரூபாய் தான் கடன் வச்சிருந்தாங்க. இது 5 வருஷத்துல ஸ்டாலின் வந்து 5 லட்சம் ரூபாய் கடை 10 லட்சம் ரூபாய் கடங்கிறாங்க. அதுக்கு நீங்க கடனை வாங்கி தான் கொடுக்குறீங்க. சம்பாதிக்கிற விஷயம் எதுக்கு கடனா? 40 வருஷத்துல நீங்க திராவிட கட்சியில 5 லட்சம் ரூபாய் கடன், இந்த 5 வருஷத்துல இந்த ஸ்டாலின் அரசுல 5 லட்சம் ரூபாய் கடன் எச்சா வாங்கி 10 லட்சம் ரூபாய் கடன் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நாங்க கொடுக்குற ஜிஎஸ்டி கொடுத்துருங்க, எங்களை வந்து கேட்காதீங்க. ஒன்றிய அரசு சம்மதிமா கேளுங்க, நீங்களே கேட்டு சொல்லுங்க, நாங்களே பாத்துக்கிறோம். எங்களுடைய இதுக்கு முன்னும் கேட்ட மாநில சுயாட்சியை கொடுங்க, எங்க இதை நாங்க பாத்துக்கிறோம். ஏன் நாங்க குடுக்குற காசுக்கு 1 ரூபாய் கொடுத்தா 29 பைசா திருப்பி கொடுக்குறேன், பீகாருக்கு 7 ரூபாய் கொடுக்குறேன், உத்தரப்பிரதேசுக்கு 2 ரூபாய் கொடுக்குறேன், நாங்க கொடுக்குற காசுக்கு 29 பைசா கொடுக்குறேன்னா இந்த வருவாய் பாருங்க, இந்த வருவாயை வச்சுதான் நலத்திட்டங்களுக்கு கொடுக்க முடியும். கொடுக்கல நாங்க எங்க போறத பூரா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறா, பூரா அவன மாட்டேங்கிறாங்க. நீங்க ஆட்சி அவங்க கிட்ட கொடுக்க பாரு வேண்டியதானே? எதுக்கு கொடுக்கணும்? மக்கள் பாருங்க பூரா அவங்க ஆதரவா இருக்காங்க, சப்போர்ட் பண்றாங்க, நாங்க ஆட்சியில இருக்கோம். நாங்க எதுக்கு அவங்க? நீங்க சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் இருக்குதுங்கிறீங்க. ரேஷன் அவங்க தான் கொடுக்குறாங்கிறீங்க, டீசல் அவங்க, கேசோலின் அவங்க, எதுவலின்னு அவங்க தான் சொல்றீங்க, கரண்ட் ஏறினா சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் எதுக்கு நீங்க ஆட்சி? நீங்க வேற சார் புரியாத பேசுறீங்க பாருங்க. 60 ரூபாய் பாருங்க, 142 ரூபாய் டாலர், 142 டாலர் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் இருக்கும் போது மன்மோகன் சிங் 60 ரூபாய் கொடுத்தார் பெட்ரோல். இன்னைக்கு வெறும் -42 டாலருக்கு ஒரு கச்சா எண்ணெய் பேரல் கிடைக்குதுன்னா நீ நியாயமான விலை 30 ரூபாய் கொடுக்கணும். யோகிதா இருக்குதா? 4 வருஷமா 103 ரூபாயே வச்சிருக்கீங்களே, அதை எவனா கேக்குறானா? மன்மோகன் சிங் காலத்துல சொல்லுங்க, மன்மோகன் சிங் காலத்துல வீட்டுல சைக்கிள் தான் இருந்தது, பைக்கு கார் இருக்குது, அந்த அளவுக்கு பொருளாதாரம் முன்னேறி. ஆமா, நான் கேக்குறேன், 1948 சுதந்திரம் 47 வாங்கினதுக்கு அப்புறம் 1 கிராம் 1 சவரன் நகை வந்து தங்கம் வந்து 50 வந்து உலக இது சார். இதை சொல்லி மக்கள் அன்னைக்கு மாற்றம் வேற உலக மார்க்கெட்டு, நகைங்கிறது உலக மார்க்கெட்டு. தமிழ்நாட்டு இந்தியா இப்படித்தான் போட்டு மக்களை குழப்பறீங்க. நாங்க குடுக்கிற வரி பெட்ரோல் சொல்றீங்க, அது ஓகே, நான் ஏத்துக்கலாம், கோல்டுங்கிறது உலக மார்க்கெட். கோல்டு இவ்வளவு இவ்வளவுனா சம்பளம் எவ்வளவு இருந்தது? சார் இறக்குமதி வரியை கம்மி பண்ண யார் வேணான்றா? சரி, அதுக்கு எதனா ஸ்டெப் எடுத்தாரா? உங்க 56 இன்ச்சு நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்க. இவரு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல எப்படி இருந்தது? சைக்கிள் தான் 2 சைக்கிள் இருந்து, 2 பைக்கு கார் இருக்குது சார். 5000 முன்னேற்றம் வர 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 எல்லாம் நடக்குதான் சார், மாற்றம் வரதான் வேணும். அப்ப வந்து இந்தியானா உலகத்துல வந்து இந்தியாவை மதிக்க மாட்டாங்க. இப்ப மோடி வந்து உலகத்துல வந்து ஒரு மதிப்பு இருக்குது இன்னைக்கு இருக்கு. ஆமா ஆமா, நீங்க தான் சொல்லிக்கணும், நீங்க தான் சார் சொல்லணும். மக்கள் நான் சொல்றது இல்ல, மக்கள் சொல்றது மத்த சொல்ற கருத்து சொல்றேன். எனக்கு அதுக்கு சொல்லல, ஆட மாட்டாதவளுக்கு கூடாதுன்ற பழமொழிக்கு தகுந்த மாதிரி ஆட்சியில உக்காந்துகிட்டு இவிஎம் மிஷினு, தேர்தல் கமிஷனு, நீதித்துறை எல்லாருக்கும் ஒன்னா கேளுங்க, பிரார்த்தனம் பண்ணி நீ ஜெயிச்சு வந்திருக்க.
நேர்மையான வழியில வந்திருக்க. நீங்க சொல்ற இவிஎம் மிஷின் இந்த ட்ரிப் இவி மிஷின் வச்சு இவி மிஷின் கூட உங்க தோக்கடிச்சு பிஜேபி ஜெயிச்சிருவோம். இப்போ நீங்க சொல்ல இவி மிஷின்ல பிராட் பண்றாங்கல்ல, இந்த இவி மிஷின் பண்ணி பிஜேபி ஜெயிச்சிடல, நீங்க ஜெயிக்க விடுறாங்க. நீங்க எப்படிதான் எவ்வளவு போய் மாநிலங்கள்லாம் ஒத்துக்கிறான். நாங்க இங்க சிங்க குட்டிங்க, நீ என்ன பிராட் தான் நம்பினாலும் கண்ணில் வரல விட்டு ஆட்டுவோம். நாம வச்சுங்க, தமிழ்நாடு அப்படி கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு தாங்கிக்கிட்டு போற தொண்டை இங்க கிடையாது. வந்து இப்ப வர்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப குளத்தூர் தொகுதியில் வந்து விஜய் நிக்கிறதா கேள்வி. ஸ்டாலின் எதிர்த்து எங்க ஒன்னா நிக்கட்டும். அவரு அடுத்த முதல்வர் வந்து நடிகர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து நிறைய சொல்றாங்க. அதுக்கு கருத்து எந்த மக்கள் சொன்னாங்க? உங்ககிட்ட நேரில் வந்து சொன்னாங்களா? எடுத்து போற டீ எடுத்து அட்டாச் பண்ணி விடுற பாருங்க. தற்கூறீங்களா ஏதாவது பேசும், அதெல்லாம் கேட்டுன்னு இருக்காதீங்க சார். நான் என்ன கேட்கறேன், இந்த நாட்டுல என்ன செல்வம்? அவங்க தான் சொல்றாங்களே, நீங்க வந்து 5 லட்சம் கோடியில் வந்து 1.5 லட்சம் கோடி கூட செலவு செய்யல, 3.5 லட்சம் கோடி ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் மீட்டிங் போட்டு சொல்றாங்க. அது கருத்து சொல்லுங்க. வந்து 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க, கேட்டா சிஎஸ்டி கொடுக்கலீங்கிறீங்க. சிஎஸ்டி கொடுத்தா எப்படிங்க சிஎஸ்டி கொடுத்தா இருப்பாங்க? நீங்க வந்து பொய் என்ன சொல்ல எல்லா மக்கள் ஏத்துக்குவாங்களா? நான் சொல்றேன், இப்போ ₹1 கொடுத்ததுக்கு 29 பைசா வந்து கொடுக்குறாங்க திருப்பின்னு சொல்றேன்னு. இது என்ன பொய்யா? இது போடுதான் கையெழுத்து போடுறாங்க. இது பொய்யா? ₹1 கொடுத்தா 29 பைசா கொடுக்குறாங்கன்றது பொய்யா? ஆமா, பிச்சை என்ன பண்றாங்க? கல்விக்கு பாருங்க, இல்ல சார் நான் சொல்லி முடிச்சே பாருங்க. நீங்க வந்து 150 திட்டத்துக்கு காசு கொடுக்குறீங்க, எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, எங்க கொடுக்குறாங்க? 29 பைசா கொடுக்குறியா? நாங்க கொடுக்குற ₹1 29 பைசா கொடுத்தா அது நியாயமான ஊர வேலை பார்த்துட்டு கார் தராங்க. நீங்க தரீங்களா? 100 நாள் வேலை திட்டம், 150 நாள் வேலை திட்டம். ஆமா, அது 100 நாள் வேலை தரல. நீங்க தரீங்க பாருங்க. காந்தி மகாத்மா காந்தி பேர்ல 100 நாள் நான் சொல்ற கேள்வி, இது ஒரு வயல் 20 நிமிஷம் கொடுக்குறாங்க. மித்த வந்து அவங்க வச்சுக்கிறீங்க, அதை வச்சு நலத்திட்ட நிறைய கொடுக்குறாங்கல்ல. அதுதான் கொடுக்குறாங்களா? தெரியாது சொல்றாங்க. கல்வி நிதி 2800 கோடி இன்னும் கொடுக்கல. அந்த ஒன்னையே பேசிட்டு கேளுங்க. அடுத்தது சொல்றேன், தண்ணி குடிநீருக்காக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல, பேரிடர் நிதியை கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய ஜிஎஸ்டி வரியை கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல சார். தெரியாத பேசாதீங்க சார், தெரிஞ்சுக்கிட்டு பேச. அந்த மாதிரி ஊழல் பண்ணியிருந்தா உங்ககிட்ட தான் சிபிஐ இருக்கு, அமலாக்கத்துறை இருக்கு, எல்லாத்தையும் வச்சு ரைடு பண்ணி ப்ரூவ் பண்ண வேண்டியது தானே. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியில மற்ற மாநிலத்தை விட இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு. அனைத்து துறைகளிலும் முன்னேறி இருக்கு. மருத்துவ கட்டமைப்பு, கல்வித்துறை, எல்லா திட்டங்களும் கொண்டு வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செய்த காரணத்தினால இன்னைக்கு அண்ணாந்து பாக்குற உயரத்துல இருக்கும். இதுல மாற்று கருத்து கிடையாது. சொல்றவன் எல்லாம் சொல்லட்டும். போற்றுவார் போற்றற்றும், பொழுதிவாரி தூற்றுவார் தூற்றற்றும், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று கவியரசு கண்ணதாசன் சொன்ன வாசகத்துக்கு தகுந்த மாதிரி எங்க தலைவர் தளபதி அவர்கள் இந்த ஆட்சியை நல்லபடியா நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் நடக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எவனா எதனா சொல்லிட்டு போகட்டும். எங்களுடைய பாதை தெளிவாக தெரிகிறது. எங்க பயணம் தெளிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.